E20 பெட்ரோல் அப்படிங்கிறது 2024 ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்திய அரசாங்கம் நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. அதை அடிப்படையாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2025 மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அனைத்து வாகனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா E20ன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டியே தயாரிக்கிறாங்க. அதாவது அது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டோம்னா ஃப்ளெக்சிபிள் இன்ஜின் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டிங்கன்னா E20 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிரி எரிவாயு அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரி எரிவாயுனா கேஸு, உயிரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எத்தனால் 20% கலந்து தான் பெட்ரோல் தயாரிப்பாங்களே, அதை தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்களே. நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் தேவையா சபரின்னு சொல்லிட்டு. ஆமாம் தேவை தான். நம்ம வந்து 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் பிரேசில் வந்து E20ங்கிற பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1978 அவங்க பயன்படுத்திட்டாங்க. அவங்க பயன்படுத்தி கிட்டத்தட்ட சும்மா ஒரு 40 வருஷம் 50 வருஷம் கேப் விட்டு தான் நாமளே பண்ணுறோன்னா வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 40 வருஷம் கேப் விட்டு தான் நாமளே பண்ணுறோம். நம்மளுக்கு 40 வருஷம் முன்னாடி அவங்க பண்ணிட்டாங்க. அதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் கலப்படம் பண்ணுறது தேவையான்ட்டு. ஆமாம் தேவை தான், தேவைப்படுது தான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை ஆலைகளில் ஆயிரக்கணக்கான டன்னு கரும்பு சக்கைகள் வேஸ்ட் ஆகுது. இதெல்லாம் என்னடா பண்ணலாம், பயன்படுற மாதிரி பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு இந்த திட்டம் போகுது. இந்த மாதிரி பிரேசில் நம்ம எல்லா நாடுகளுமே பயன்படுத்துகிறாங்க, நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோலிய நிறுவனங்களையுமே கூப்பிட்டு வச்சு அனைத்து பெட்ரோல்காரங்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி செய்யலான்னு இருக்குது, என்ன உங்களுக்கு சம்மதமாக, இது செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி கலந்து கட்டி அரசாங்கோட முடிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா E20 அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரை ஆலையில் வாங்கக்கூடிய அந்த ஒரு கரும்பு சைக்கிள் வாங்கி அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை நொதிக்க வச்சு அதிலேருந்து உயிரி ஆல்கஹால் அப்படிங்கிறது பிரித்து எடுப்பாங்க. அதை பெட்ரோலை கலந்தால் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம 1 லிட்டரு அதில் நம்ம பெட்ரோல் வாங்குறோம்னா அதில் 20% எத்தனால் கலந்துருக்கும். அதாவது எத்தனால்னா கரும்பு சைக்கிள்லேருந்து எடுத்த அந்த ஒரு உயிரி ஆல்கஹால் ஓகேங்களா. இது நம்ம கலந்தான் யூஸ் பண்ணுறோம். 2001க்கு முன்னாடி வந்த வண்டி இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தயாரித்தாங்க. 2001க்கு அப்புறமேட்டு 2002 2003 காலகட்டங்களுக்கு பிற்பாடு வந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இப்படி இதில் நம்மளுக்கு என்ன ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உயிரி எரிவாயு அதில் உயிரி ஆல்கஹால் அதில் கலக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2001க்கு முன்னாடி வந்த வண்டியெல்லாம் கார்பரேட்டர் அடிப்படையில் இயங்கினதுனால வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் முக்கியமானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானம் ஆகும். ஒரே நாள் ஆகாது, ஒரே வருஷத்தில் ஆகாது. ஒரு 10 வருஷம் கழித்து வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து தேய்மானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கருத்து வைக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, 2001க்கு பின்னாடி வந்த வண்டிக்கெல்லாம் தொந்தரவு இல்லைப்பா, அதுக்கு வந்து இன்ஜினுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஓட்டிக்கலாம், 2001க்கு அப்புறமேட்டு வந்த வண்டியெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லைன்றாங்க. இதெல்லாம் நிரூபிக்கிற விதமாக தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஃப்ளெக்சிபிள் இன்ஜின் சொல்லக்கூடிய இன்ஜின் வந்து உருவாக்கி விட சொல்லி வாகன நிறுவனங்களுக்கு அறிவுரை வழங்கி இந்த 2025 வரக்கூடிய அனைத்து புது வாகனங்களுக்குமே டூலர்கள் வந்து பார்த்திங்கன்னா E20 ஸ்டிக்கர் ஒட்டியே வருது. இதெல்லாமே வந்து ஒரு சில கருத்துக்கள் ஏற்றுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. இதில் நம்ம அடுத்து என்ன சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு நம்ம சொல்ல போகிறோம். நம்ம இன்றைக்கி தான் வந்து E20ங்கிறத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 1978 E20 ஆரம்பித்த அந்த பிரேசில் வந்து இன்றைக்கி E50 பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனால் 50%, பெட்ரோல் 50%. அவங்க 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினாங்கன்னா அதில் சரிபாதி வந்து பார்த்திங்கன்னா E50 இருக்கும். எத்தனால் ஆல்கஹால் இருக்கும் 50%. 1/2 லிட்டர் அது 1/2 லிட்டர் பெட்ரோல் கலந்த வண்டி அந்த ஒரு எரிபொருள் தான் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம E20யாக பயன்படுத்த அவங்க E50யாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2025 காலகட்டங்களில் இதனுடைய மாற்றம் அப்படின்னா நம்ம நாட்டிலே வருமானு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு சில ஆண்டுகள் தேவைப்படும். ஒரு சில ஆண்டுகள்ங்கிறது ஒரு 5 வருஷத்துலேயும் வரலாம், ஒரு 6 வருஷத்துலேயும் வரலாம் ஓகேங்களா. ஆனால் கண்டிப்பாக நம்ம நாட்டிலையும் E50 அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்தே தீரும்.